வசனம் சொல்றியா? நாளாண்டு பொறுமையின் வாழு கத்தருக்கு காத்திடுங்கள், அவர் உன் இதயத்தை சிஸ்திரப்படுத்துவார். நீ தினமாயிருங்கள். என்ன சொன்ன? வசனம் தெரியாதுன்னு சொன்னா. முத நாள் வசனம் தெரியுமா? சொல்லவா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எப்படி சொல்லு பாப்போம். தப்பா? தப்புன்னு சொல்லுது. நீ 4 சொன்ன. போ சொல்லுவா. சொல்லட்டும். சொல்லாம போக கூடாது. சொல்லு வாப்பா. நீ பெரிய ஓவர் வாய் உனக்கு. ஓவர் வாய். ஆமா, நீ வாமா. நல்ல பையன், வா. ஓடியா. ஆமா, அது எப்படி போக சொல்லலாம்? நல்ல பழக்கமா அது. சொல்லுப்பா. நாள் 1 அன்பின் வாழ்வு. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்கள் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கிஸ் பண்ண போனியா? அதுக்கு எது காதை பிடிச்சு கடிக்கிற? கிஸ் பண்றதா அப்படி பண்றியா? அட கடவுளே. பின்னாடி யாரு உட்கார்ந்துருக்கா? எந்த அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க? குறிஞ்சி உட்கார்ந்துருக்காங்களா? வெக்கப்பட்டு இருக்காங்களா? அது யார்? எந்த அண்ணன்? ஆமா, அது கிறிஸ்டோபர் அண்ணன்ல. ஓஹோ, அவங்கள எப்படி உனக்கு தெரியும்? அந்த போன பாத்தியா? என்ன பார்த்த? ஓஹோ, ரொம்ப நல்ல அண்ணன் பாத்தியா? ஓகே. சரி, இப்ப பாரு. இப்ப இந்த பிள்ளைகள்லாம் உன்கிட்ட பேச வந்தாங்க. அது மட்டும் இல்ல, உன்னுடைய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல காட்டுக்குள்ள. அந்த அவங்களெல்லாம் பார்க்கணுமா? ரொம்ப ஆசையா வந்திருக்கிறாங்க. காட்ட மாட்டியா? சும்மா இரு, பேசாம இரு. எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருக்காங்க. காட்ட மாட்டேன்னு சொல்ற. நாங்க வருவோமே. சொல்லுமா. எந்த அக்கா? அந்த எந்த மஞ்சள் சேலை கட்டியிருக்காங்களா? ஆமா, மஞ்சள் சேலை கட்டியிருக்காங்க. வாயை திறக்காம வச்சிருக்கிறாங்களா? சந்தோஷம்பா. வாயை திறந்து சிரிங்கக்கா. பாரு, நான் கவனிக்கவே இல்லை. நீ எவ்வளவு கவனமா இருக்கிற. முட்டை கண்ணை வச்சு எவ்வளவு அழகா பாக்குற பாரு. என்ன அப்புறம் எப்படி சொல்ல? உனக்கு அப்படித்தானே இருக்கு. சரி. ஓகே. கவனிங்க. இந்த சிம்பான்சி உங்களை பார்க்கறதுக்குன்னு ட்ரெயின்ல வந்திருக்கு. இப்படிதானா? இப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சொல்லு. நிறைய வசனம் படிக்கணும். ஆமா, நிறைய வசனம் படிக்கணும். இவங்கெல்லாம் விபிஎஸ் முடிஞ்ச உடனே எங்க போறாங்க? வரவே மாட்டேங்கிறாங்களா? ஆமா, போன வருஷம் விபிஎஸ்க்கு வந்தவங்க யாரு? பாரு, எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஓ, அப்படி. நீ வாரம் வருவியாக்கும்? வருவியா? ஓ, வாரம் வந்தா பார்க்கலாமா சிம்பன்சிய? சண்டே ஸ்கூல் வர சொல்லணுமா? ஓ, சண்டே ஸ்கூல் எப்ப நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு நடக்குதா? பாரு, சிம்பன்சிக்கே தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடக்குது. எங்க நடக்கும்? இங்கதான் நடக்குதா? அப்ப என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க? விபிஎஸ் மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? ஓஹோ, அதான் சிம்பன்சி ரொம்ப வருத்தப்படுது. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்றியா? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லலாம். இப்ப டாடா காட்டிட்டு வந்துறியா? ஓகே.
ஓகே, இப்போ எல்லாம் அமைதியாக இருங்க. ஏன்னா உங்களை எல்லாம் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோம். சரியா? கதை கேட்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, பக்கத்தில் இருக்கவங்கள தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக இருங்க. நான் இப்போ காட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். சரியா? ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் ஒரு எஜமான் இருந்தான். அந்த எஜமானுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் அவன் நாய்க்குட்டி, அப்புறம் ஒரு அழகான கோழி, ஒரு அழகான ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வளர்த்துட்டு வந்தான். அவன் இப்போ என்ன பண்ண போகிறான் தெரியுமா? டெய்லி காலையில் அதுங்களெல்லாம் தோட்டத்துக்கு போய் பார்ப்பான். தோட்டத்தில் போய் பார்த்து அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். இப்போது அந்த தோட்டத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்துக்கு போய் நம்ம டாமி, கோழி, ஆட்டுக்குட்டி போய் பார்த்துட்டு வருவோமா? அவங்களுக்கு பசிக்கும்ல, போய் சாப்பாடு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வரலாம். டாமி, 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 ஜமான், நாங்கெல்லாம் இங்கே தான் இருக்கோம். வாங்க ஜமான். டாமி, நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இப்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சாப்பிட்டுட்டு சமத்தா இருக்கணும். முக்கியமாக வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே ஜமான். பக்கத்தில் காடு இருக்கு. ஐயோ, அங்கெல்லாம் போயிடக்கூடாது. ஓகே, நான் இப்போ போயிட்டு வந்துடுவேன். சரி, சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்கணும். ஓகேயா? ஓகே ஜமான். நாங்க எங்கேயுமே போக மாட்டோம், பத்திரமா இருப்போம். பாய். ஏய் நாய்க்குட்டி, இங்க பாரு. என்னது இது? சும்மா நம்ம எஜமான் ஒரே இடத்துல நம்மளை இருக்க சொல்லிட்டு போறான். செம்ம போரிங்கா இருக்குதுடா. நமக்கும் வெளியில போகணும், நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீங்க என்னடா நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வெளியில் போனால் ஆபத்து ஆபத்துன்னு நம்மளை பயமுறுத்துறாங்களே. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அதுதான் டாமி, நான் இருக்கேன்ல. ஏதாவது பக்கத்தில் வந்துச்சுன்னா ஓ ஓ ஓன்னு கொலைச்சி எல்லாரையும் வெளியில் தள்ளிடுவேண்டா. அதனால ஒரு பிளான் பண்ணலான்டா. இன்னைக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து பக்கத்தில் ஏதோ காடு இருக்குன்னு சொன்னான்ல, அந்த காட்டுக்குள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஆமாடா, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மரம் இருக்குமா, பெரிய ஆறெல்லாம் ஓடுமா, செம்ம ஜாலியா இருக்கும். உள்ள குதிச்சு குதிச்சு குளிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்டா. ஓகேடா, வாங்கடா. அப்ப நம்மலாம் சேர்ந்து எஜமான் வர முன்னாடி காட்டுக்கு ஜாலியா போலாம். சரியா? காட்டுக்கு கிளம்புவோமா? வாங்கடா வாங்கடா, ஜாலி 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 ஜாலி. லா 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 லா. இதுதான் அந்த காட்டை பாதுகாக்கிற ஒரு பெரிய அண்டங்காக்கா மாதிரி இருக்கிற ஒரு குருவி. இந்த குருவி இது கண் தப்பி யாருமே காட்டுக்குள்ள வர முடியாது. யாராவது உள்ள வந்தாங்கன்னா உடனே போய் மற்ற விலங்குகள்கிட்டலாம் சொல்லிடும். இப்ப இந்த குருவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அட, யார் இவனுங்க? நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கோழி வந்திருக்குது, வெளியாட்கள உள்ள வந்திருக்காங்களே. நாம போய் யானை அண்ணா கிட்ட, குரங்கு அண்ணா கிட்ட, பாம்பு அண்ணா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம். அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம் இன்னைக்கு. அண்ணே அண்ணே, எங்க இருக்கீங்க அண்ணே? குரங்கண்ணே குரங்கண்ணே, அண்ணே அண்ணே, ஒரு விஷயண்ணே. அண்ணே. என்ன குருவி, என்ன? அண்ணே, வெளியாட்கள் நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டாங்கண்ணே. வாங்கண்ணே, போய் பார்க்கலாம் அவங்கள. வெளியாட்கள் நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்காங்களா? நம்ம பெர்மிஷன் இல்லாம நம்ம காட்டுக்குள்ள அவங்க எப்படி வரலாம்? ஐயோ அண்ணே, வாங்கண்ணே, 3 பேர் வந்திருக்காங்கண்ணே. 3 பேரா? வாங்க, உடனே போகலாம். அங்க ஒரே விதி, அவ்வளவுதான். நீ நல்லா மிதி, ஒரே கொத்து தான், ஆல் அவுட்டு. நான் உங்களை பீஸ் பீஸா ஆக்கிறேன். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, போலாம்.
செமையா இருக்குல்ல. அங்க பாருடா பெரிய மரம், என்னெல்லாமோ பழங்கள்லாம் தொங்குதுடா. வாங்கடா வாங்கடா ஜாலியா போலாம். இப்போ இந்த எஜமான் என்ன பண்றான்னு பார்க்கலாமா? காட்டுல ஒரு பக்கம் அந்த ஆடு, அப்புறம் கோழி, அந்த நாய்க்குட்டி எல்லாம் காட்டை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா லாலாலான்னு பாட்டு பாடிட்டு வந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குருவி, யானை, குரங்கு, பாம்பு எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த மூணையும் காலி பண்ணி அட்டாக் பண்ணி கொண்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இடையில எஜமான் என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அச்சிச்சோ, நம்ம பிள்ளைகளுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டோமே. சாப்பாடு கொடுத்தோம் ஆனால் தண்ணி வைக்கலையே. சரி, நம்ம போய் வீட்டில் போய் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக டாமி என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வரலாமா? டாமி 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 எங்கே போன? எங்கே கோழியை காணோம்? கோழி கோழி, அச்சிச்சோ ஆழ்த்தோட இந்த பக்கம் போதே. காட்டுக்கு போயிட்டாங்களோ? ஆபத்தில் மாட்டியிருப்பாங்களே. சரி, நம்ம துப்பாக்கி எடுத்துட்டு போவோம், என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். இப்போ எஜமான் காணாம போனதெல்லாம் தேடி காட்டு பக்கமா துப்பாக்கி எடுத்துட்டு போறாரு. இப்ப காட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? காடு ஜாலியா இருக்கே, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கே. குளிரா இருக்கே, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கே. யானண்ணே யானண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, பாருங்கண்ணே 3 பேர் வந்திருக்காங்க. வாங்க நம்ம வந்துட்டோம் வந்துட்டோம், வா வா போலாம் 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 போலாம். வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே. ஏய் 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 ஏய், அங்க பாரு யானையோட சத்தம் கேக்குது. ஏய், அங்க தூரத்துல யானை, குரங்கு, ஐயோ மலை பாம்பு கூட வர மாதிரி இருக்குடா. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எஜமான் எஜமான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டாமி டாமி என்னாச்சு? டாமி டாமி, ஐயோ குரங்கு, பாம்பு, எங்க துப்பாக்கி எடு துப்பாக்கி. எஜமான் எஜமான், எங்களை காப்பாத்திட்டீங்களா? நாங்க செத்துட்டோமா? ஐயோ, நாங்க எங்க இருக்கோம்? என்னாச்சு என்னாச்சு? எஜமான் எஜமான். பாத்தீங்க, ஐயோ பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல பயப்படாதீங்க. பாத்தீங்களா, வீட்டில் பத்திரமா இருங்க தானே சொன்னேன். ஏன் வெளியே போனீங்க? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க. சாரி எஜமான், இனிமேல் உங்க சொல் பேச்சு கேட்காம நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். இந்நேரம் நீங்க வரலனா அந்த யானை எங்களை பந்து மாதிரி மிதிச்சு தள்ளி இருக்கும், அந்த பாம்பு எங்களை கொத்து கொத்துன்னு கொத்தி இருக்கும், அந்த குரங்கு எங்களை பிச்சு பீஸ் ஆக்கி இருக்கும். நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க எஜமான், ரொம்ப தேங்க்ஸ் எஜமான், மன்னிச்சிருங்க எஜமான். சரி பிள்ளைங்களா, வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. இனிமே வெளியெல்லாம் போக கூடாது, சரிங்களா? வாங்க. ஓகே, அப்பா காட்டில் போய் நடந்ததெல்லாம் நேரில் பார்த்துட்டு வந்தேனா, பெரிய சண்டை, துப்பாக்கி சண்டை, ஒரு பாம்பு செத்துருச்சு, ஒரு யானை காலி ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு குரங்கும் காலி ஆயிடுச்சு. சரி டயர்ட் ஆயிடுச்சு. நீங்களாம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் என்ன புரிஞ்சுது? கேளுங்க குட்டீஸ் எல்லாருமே. எப்போவுமே நம்மளை கவனிச்சிக்கிறது யாரு? அப்பா அம்மா இல்லை, நம்மளோட தாத்தா பாட்டி, இல்லை வீட்டில் அக்கா அண்ணன் பெரியவங்க. இங்கே போகாத, இதை செய்யாதன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிடக்குறாங்க, அவ கிடக்குறா, அவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை, அவங்க அப்படியே வெளியில் போனால் நான் இப்படிக்கா ஜாலியாக எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பண்ணுறோம்ல. பண்ணுறீங்களா இல்லையா? ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி, அப்புறம் வேற என்ன இருந்துச்சு?
கோழி நாய்க்குட்டி இதெல்லாம் எஜமான் சொல் கேட்காம காட்டை ஜாலியாக, காடு நல்லா தான் இருக்கும்ல, வெளி உலகம் ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஆபத்தும் இருக்குது. அது நம்ம பெற்றோருக்கு தான் தெரியும். அப்போ அவங்க போகாதீங்கன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது கடைசியில் நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். சரியா? அதுக்கு தான் இந்த காட்டில் இருந்து இவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லாருமே நீ அப்பா அம்மா கீழ்ப்படுவீங்களா? தேவையில்லாமல் எங்கேயுமே போக மாட்டீங்களா? நல்ல பிள்ளைங்களா அவங்க சொல்கிற இடத்துல இருப்பீங்களா? ஓகே சொல்லுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே குட். சரி, இப்போ எல்லா பாப்பட்டும் உங்களுக்காக ஒரு டான்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? பாட்டு ரெடியா? பாஸ்டர் பாட்டு ரெடி? ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஜங்கிள் டான்ஸ். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா
ஏய் செம டான்ஸ்ல நம்மளை விட சூப்பரா ஆடுறாங்கப்பா இவங்க எல்லாம்.